ஒரு பிரைம் மினிஸ்டர் வரார் அப்படின்னா அட்லீஸ்ட் பேசிக்காகவும் ஒரு வசதி இருக்கணும், பண்ணி கொடுக்கணும், எல்லாரும் எதிர்பார்ப்பா. எதிரே பார்க்கல. அந்த இருந்த அந்த பம்பு ஷெட்டுக்குள்ளேயே பெரியவாளும் உட்காந்து அவரும் மணிக்கணக்காக உட்காந்துன்னு மெடிடேட் பண்ணிட்டு போனார். அப்போ என்னாச்சு அப்படின்னார், எக்ஸ்டர்னலாக வெளியில் இருக்கிறது அத்தனையும் போயிடுது, மறந்து போயிடுது. அந்த ஞானிகளோட சன்னதியில் நம்ம என்ஜாய் பண்ணலாம், அனுபவிக்கலாம். போய் பார்த்தவாளுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவாளுக்கு தெரியும். பெரியவாள்கிட்ட தரிசனத்துக்கு போகிற இடத்துலாம் என்ன டான்டான்னு மணி அடித்தா சாப்பாடு உண்டா, வேளை வேலைக்கு காப்பி உண்டா, டிஃபன் உண்டா, சாப்பாடு உண்டா, இல்லை படுத்துக்கிறதுக்கு தான் நல்ல ரூம் உண்டா, பெட்டு உண்டா, தலகாணி உண்டா, ஒன்றும் கிடையாது. ஆனால் கூட அந்த இடத்த விட்டு வரத்துக்கு நமக்கு மனசு வராது. திருப்பி 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 கிளம்பினா கூட சுற்றி சுற்றி திரும்பி திரும்பி பார்த்துனையோ இந்த இடத்த விட்டு போகிறோமேன்னு இருக்கிறாப்புல இருக்கும். இதே நம்ம வீட்டில் இருந்தோன்னா ஒரு நிமிஷம் நம்மளால் ஃபேன் இல்லாத இருக்க முடியல, ஏசி இல்லாத இருக்க முடியல. ஆனால் அங்கே போனாக்க இது ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கு அப்போ ஒன்றுமே அது இல்லைங்கிற பாவமே தோணலையே, எப்படி ஆச்சு, என்ன மேஜிக்கா? அதான் அந்த சூழ்நிலை. திருப்பி திருப்பி எல்லோரும் மடத்துக்கு ஓடுறோம், பெரியவா எங்கே போனாலும் துரத்தின்னு எல்லோரும் ஓடுறா. அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னார், வேறு ஒன்றுத்தையும் தேடின்னு ஓடலை. நம்மள அறியாத நம்மளோட அந்தராத்மா அந்த எளிமையை, அந்த சிம்பிளிசிட்டியை, அந்த ரியாலிட்டியை விரும்புறது. அதுதான் ரியல் லைஃப். மனுஷனோட சுபாவம் அப்படி தான். இப்படி நாம் எல்லாத்தையும் வெளியில் எக்ஸ்டர்னலாக பெருக்கிண்டு இதெல்லாம் ஒரு வசதியான்னு நினச்சிண்டு அதில் பிரமிச்சுக்கிறது தான் மாயையோட வேலை. கொண்டு தள்ளிடுறது அது. ஆனால் நம்மளோட ஸ்வரூபம் அப்படி இல்லை, நம்மளோட இயல்பு அப்படி இல்லை. அது பாட்டுக்கு ஃப்ரீயாக, அது பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்துண்டு அது அங்கே கிடைக்கிறது. அதனால தான் பெரியவாளை தேடி தேடின்னு போகிறா. அது யாராக இருக்கட்டும், ராஜாதி ராஜர்களாக இருக்கட்டும். சத்தாராங்கிற இடத்துல இருந்தால் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வரப்போகிறாருங்கிறதுக்காக பிரசிடெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து பெரியவா அங்கே ஒரு சின்னதாக ஒரு சங்கர மடம் பாடசாலை அதில் இருந்தால் அந்த ரூமை பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியால் தான் எல்லோரும் போய் பார்க்கணும். ஏன்னா உள்ளுக்குள்ளே போனாக்க காலை நீட்டி நமஸ்காரம் பண்ணால் அவர் மேலேயே தான் விழணும். ஒரு ஜன்னல் வழியால் தான் பார்க்கணும். அந்த உள்ள மூட்டை பூச்சி எப்படி ஒன்று எறும்பு ஓடுறாப்புல ஓடும். நம்ம வீட்டில் எறும்பு சாரியாக ஓடுமே, அது மாதிரி மூட்டைப்பூச்சி ஓடும். அதிலே தான் படுக்க எடுக்க எல்லாம். பெரியவாள்கிட்ட கைங்கரிமை பாலுன்னு அவர் என்ன பண்ணார், யாரோ வந்தவாள்கிட்ட சொல்லி ரொம்ப ஒரே மூட்டைப்பூச்சி தொல்லையாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அந்த ஏதோ மூட்டைப்பூச்சி மருந்து அடிக்கலாம்ங்கிறதுக்காக மருந்தும் அந்த கன்று இருக்கும் அதையும் வாங்கி வச்சுருந்தா. பெரியவா வெளியில் வரத்து, ஏன்னா அந்த நெடி கிடி அந்த உள்ள 3 ரூமில் அடித்தாக்க பெரியவாளுக்கு தானும் இந்த நெடி பாதிக்க போகிறதேன்னு பெரியவாசத்தை வெளியில் போகிற அன்றைக்கி பார்த்து அடிக்கலான்னு வச்சுருந்தா அப்போன்னு இவர் வெளியிலே கிளம்ப மாட்டார். ஒரு நாளைக்கு இது கண்ணில் போட்டுருது. இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த மூட்டை பூச்சிக்காக மருந்து அடிக்கிறதுக்கு வச்சுருக்குன்னு. எங்கே அடிக்க போகிறதுன்னு இல்லை, இங்கே தான் இடம் முழுக்கல இருக்க அடிக்கலாம். உடனே சொல்கிறா, நல்ல கதையாக இருக்கே, அது இருக்கிற ஊருக்கு நம்ம வந்துட்டு அது சத்தாரா சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு இருக்குது, சத்தாராலே பிறந்து வளர்ந்து இருக்கிறது. அதை விட்டுட்டு நீ எங்கேயோ காஞ்சிபுரத்துலேருந்து இங்கே மெனக்கெட்டு வந்துட்டு அதெல்லாம் இருக்கிறதுக்கு இடம் இல்லாத ஒழிச்சு கட்டினா அடிக்கப்படாதுன்ட்டா. அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்குறது. ஏதோ 86,000 கோடி ஜீவராசிகள் பகவான் படைச்சிருக்காருங்கிற அதில் அதுவும் ஒன்றும் நம்மளும் ஒன்றும். நம்ம வேலையை பார்க்குறோம், அது வேலையை பார்க்குறது, அவ்வளோதான். கும்போணம் இடத்துல திடீர்னு ராத்திரி படுத்திருந்தவாளை ஆளை காணும். கூட இருந்தவர் திடீர்னு பாதிராத்திரி முழிச்சுன்னு பார்த்துட்டு எங்கே போயிட்டாரே இவர் காணுமே சங்கராச்சாரி, இவளுக்கு என்ன கவலை வந்துடும்னார். இப்படி சொல்லாதக்குள்ள திடீர்னு யாத்திரை கிளம்பிட்டாருன்னா தேடி பார்த்தா மாட்டுக்கொட்டாய்க்கு பக்கத்தில், கும்பகோணம் மடத்தில் பின்னால் மாட்டுக்கொட்டாய்க்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு ஒட்டு திண்ணை இருக்கும். அந்த ஒட்டு திண்ணையில் யாரோ படுத்துட்டுக்கிறாப்புல இருக்கு. கிட்டக்கு போய் பார்த்தா பெரியவா. எப்படி படுத்துனுக்கான்னார், வெறும் கௌபீனத்தோடு படுத்துனுக்கா. உடம்பு முழுக்கலும் திறந்துருக்கு. பார்த்தா உடம்பு முழுக்கலும் கொசு மொச்சிருக்கு. கேட்கவே வேண்டாம். கும்பகோணம் கொசு அப்படின்னா லண்டன் வரைக்கும் பிரசித்தம்.
அத்தனை மொச்சு இருக்கு. இவரானா பிசாத படுத்துன்னு இருக்கா. ஒரு பார்த்தவருக்கு தூக்கி ஏறி போட்டது. ஓன்னு அலறினார். ஐயோ என்ன அநியாயம், மடமே பெரிவாளுது, நாங்கள்லாம் உள்ளுக்குள்ளே சௌக்கியமாக தூங்குறோம், அவள் எதுக்கு இங்கே வந்து படுத்துக்கணும்? அதுக்கு பெரியவா சொல்கிறா, அல்ல நானும் உள்ளே தான் படுத்திருந்தேன், உள்ளே படுத்திருந்தா தூக்கம் வரல, இப்படி யோஜனை பண்ணிட்டே இருந்தேன். பகவான் எத்தனை ஜீவராசிகளை விதவிதமாக சிருஷ்டி பண்ணியிருக்கார். சிருஷ்டி பண்ணினதோடு இல்லை, மறக்காத எல்லாத்துக்கும் சாப்பாட்டையும் சிருஷ்டி பண்ணியிருக்கார் பாரு. எந்த ஜீவராசிகளானும் இப்படி எங்களை பகவான் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாத படைச்சுட்டாரேன்னு கவலைப்படுறாப்புல இருக்கோ? இல்லை, எல்லாத்துக்கும் ஆகாரமும் படைச்சிருக்கார். ஆகாரம் படைச்சதுலேயும் என்ன அழகு அப்படின்னார், ஒருத்தருக்கு வேண்டான்னு தூக்கி போடுறது இன்னொருத்தருக்கு அதுதான் ரொம்ப தேவையாக இருக்குது. அப்படி செடியிலேருந்து நெல் விளையிறது அப்படின்னா வயலில் அந்த நெல்லில் இருக்கிறது இந்த வைக்கல் வேண்டாம், நம்மெல்லாம் நமக்கு வேண்டாம், அதில் உள்ள வெள்ளையாக இருக்கிற அரிசி மட்டும் நமக்கு வேணும், மீதியெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னா அது அத்தனையும் வேஸ்ட்டாக தானே போகும். அதை பார்த்துன்னு ஒரு மாடு, இதே மாடும் அரிசி திங்கிறதுன்னு தான் படைச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? நமக்கு முன்னால் ரேஷன் கடையில் வந்து அது முட்டின்னு நிற்கும். அப்படி பண்ணாத, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு போட்டியாக இல்லாத பகவான் என்ன அழகாக பிளான் பண்ணியிருக்கார். இதெல்லாம் எப்படி உட்கார்ந்துட்டு பிளான் பண்ணியிருப்பார் அவர்? இப்படி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அதுக்குன்னு தனியாக ஆகாரத்தை படைச்சு அது சாப்பிட்றாப்பில் வச்சு, அதுக்கு ஒருத்தரும் போட்டி இல்லாதையும் வச்சு, ஒருத்தனுக்கு வேண்டாங்கிறது இன்னொன்றுத்துக்கு வேணும், இன்னொன்றுக்கு வேணுங்கிறது இன்னொருத்தருக்கு வேண்டாம், இப்படிலாம் ஒரு காம்பினேஷன் பண்ணி என்ன தான் பண்ணி வச்சுருக்க இந்த பகவான்னு யோஜனை பண்ணாராம். அப்படி நினச்சா நம்மள அறியாத பகவான்கிட்ட பிரியம் வருது, பக்தி வருது. இப்படி ஒருத்தர் இருந்தார்னா நினச்சிட்டே இருந்தேன். அப்படி நினச்சிட்டே வரத்தே இது சாப்பிட்றது, அதை சாப்பிட்றது, இவன் விளையறதுல அரிசியை மட்டும் இவன் எடுத்துன்னு மேலாதெல்லாம் போட்டான்னா வைக்கல போட்டாக்க உடனே மாடு திங்கிறது, இப்படிலாம் யோஜனை பண்ணி வரத்தே இந்த கொசுக்கெல்லாம் என்ன ஆகாரம் அப்படின்னார். ரத்தம்தான், அதுவும் மனுஷனோட ரத்தம்தான் அதுக்கு ஆகாரம். அதைத்தான் படைச்சிருக்கார். அது வேறு ஒன்றும் சாப்பிட முடியாது, அல்வா சாப்பிட முடியாது, வடை திங்க முடியாது, பொங்கல் இட்லி சாப்பிட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எவனானும் வந்து படுத்துன்னு தூங்கினான்னா வேணா இந்த ரத்தத்தை வேணால் குடிக்க முடியும். இப்படி இந்த கொசுவை பற்றி ஞாபகம் வந்து தான், இந்த கொசுவுக்கு பகவான் ரத்தத்தை தான் படைச்சிருக்கார் குடிக்கணும்னு. ஆனால் என்ன பண்ணிடுற அத்தனை பேரும்னர், இந்த அத்தனை கொசுவையும் பட்னி போடுறாப்புல இவாவா கொசு வலையை கட்டின்னு இனிமேல் மேட்டை போட்டுண்டு அத்தை பண்ணி ஒரு கொசுவும் கிட்டக்க விடாத பண்ணிட்டாள்னா இந்த கொசு எல்லாம் சாப்பிட்றதுக்கு எங்கே போகும்? என்ன தான் பண்ணும்? அதுவும் பட்னி கிடந்தா சாகும். இப்படி யோஜனை வந்து தான் அப்புறம் பார்த்தா இந்த கொசு மேலே ரொம்ப பரிதாபம் வந்துடுது. என்னையும் அது அத்தனை பேரும் அக்கிரமம் பண்ணுறாங்க. அவள் எப்படியோ கஷ்டப்பட்டு சாயந்தரத்துக்குள்ளே சாப்பிட்டுடுறா ஒரு நாளைக்கு. ஆனால் கொசுவை மட்டும் சாப்பிட விடாது, அத்தனை பேரும் விரட்டி அடிக்கிறா. அது வேறு என்ன தான் பண்ணும்? யார்கிட்ட போய் கேட்கும்? அதனால் வருத்தமாக இருந்து தான் ஒருத்தரும் கொடுக்கலைன்னா போட்டோம், நம்ம ரத்தத்தையானும் குடிக்கட்டுமேங்கிறதுக்காக வந்து கொசு எங்கே நிறையா இருக்கோ அங்கே மாட்டுக்குட்டாயில் பார்த்து படுத்துன்னு இருக்கு. அது உடம்பு முழுக்கலும் கடிக்கணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணிக்க, வெறும் கௌவீனத்தோடு மட்டும் முழு உடம்பையும் காமிச்சுன்னு படுத்துன்னு இருக்கு. அப்படின்னா இப்படி யாருக்கான யோஜனை வருமா? நம்மளாம் இந்த ராத்திரி படுத்துக்கிறதே இப்படியா நினச்சின்னு யோஜனை பண்ணுறோம். நம்ம இன்னமே சாப்பிட்டோம், கார்த்தாலேருந்து என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், டிஃபன் சாப்பிட்டோம், இனிமேல் அவா சாப்பிட்டாளா இவா ஏதானு கவலையாப்படுறோம்? இல்லை. ஆனால் இவருக்கு இப்படி ஒரு கவலை, கொசு சாப்பிட்லையே, இனிமேல் ஈலாம் எறும்பெல்லாம் இனிமேல் பட்டினி கிடக்கே. ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கா, கால் முழுக்கலும் இந்த நெருப்பெரும்பு சொல்கிறாப்புல கட்டெரும்பு சுள்ளுன்னு இருக்கும், சுள்ளெரும்பு சக்கச்சவேன்னு இருக்கும், அது காலை மொச்சுன்னு இருக்கு. கூட இருந்து பார்த்துட்டு ஒரு அம்மா கதறினா, ஐயோ பெரியவா கால் முழுக்கலும் எறும்பா இருக்குது, காலை உதறணும்னு. அதுக்கு இவர் பதில் உடனே சொல்கிறா, நீ ஈஸியாக சொல்லிட்ட, அது நீ தான் கதின்னு என் காலை பிடிச்சுன்னுக்கு, நான் இப்படி உதறுவேன்னு. என்ன எறும்பெல்லாம் சங்கராச்சாரியோட பார்க்கறதுக்கு பழம் புஷ்பத்தோடு வந்தால் என்னமோ நமஸ்காரம் காலை பிடிச்சுன்னு இருக்கு. அது அதோட குணம், எந்த காலாக இருந்தாலும் வந்து பிடிக்கிறது. ஆனால் இவர் உதறத்துக்கு மனசு வரலையா? அப்படின்னா இதான் மனித நேயம்.
மனித நேயம் மனித நேயம் அப்படின்லாம் எல்லாம் இப்போ ஒரே பிரபாதமாக பேனர் போட்டால் மக்களை பெறுறதே என்ன, வாட் இஸ் மனித நேயம் அப்படின்னாரு. வேடிக்கை என்ன, யார் மனிதனேயம் நிறையா சொல்கிறாளோ அவள் தான் இருக்கிறவா அத்தனை பேருக்கும் இடைஞ்சல் பண்ணுறா. மனித நேயம்னா என்ன அப்படின்னார், வெறும் மனுஷனுக்கு மனுஷன் மட்டும் பிரியமாக இருக்கிறது இல்லை, அத்தனை ஜீவராசிகள்கிட்டையும் ஒரே மாதிரி பிரியமாக இருக்கணும். நமக்கு மனுஷாளுக்குள்ளேயே வித்தியாசம் பார்க்குறமே, நம்ம ஆத்து மனுஷான்னா அவள்கிட்ட தனி பிரியம், உடனே அதை விட கிரேடு 1 கிரேடு 2 கிரேடு 3 இப்படின்னா போகிறது நம்மளோட அன்பில். அப்படி இருக்கிறதுக்கு பேர் அன்பு இல்லை, மனிதத்தன்மை இல்லை. எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கிறது, எல்லாத்தையும் மட்டும் இல்லை, ஈஸ்வர சிருஷ்டியில் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்கு. இதான் ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரகலாத சுவாமி உபதேசம் பண்ணுறார். என்ன பண்ணும் அப்படின்னர், எல்லா தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயா குருத சௌஹிருதம், அத்தனை ஜீவராசிகள்கிட்டையும் எல்லார்ட்டையும் அன்பாக இருங்கள், இரக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னார். அப்படி இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னர், நீ எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அன்பாக இருந்தேன்னால் அதோக்ஷஜனான பகவானோட அன்பு உங்ககிட்ட தானே வந்துடும். ஏன் அப்படின்னா, அவர் தானே சர்வாந்தர்யாமியாக எல்லாமாவும் இருக்கார். அப்படின்னா நீ எல்லா ஜீவராசியும் அன்பு காமிச்சின்னா அது பகவானுக்கு காமிக்கிற அன்பு. ஸோ அவர்கிட்ட அன்பாக இருந்தால் அவர் நம்மள்கிட்ட திருப்பி அன்பாக தானே இருப்பார். ஸோ அதனால் பகவானோட அன்பு அருளுங்கிறத அடையிறதுக்கு நீ ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகள்கிட்டையும் நீ வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், அன்பாக இருப்போரும் இருந்தாலே போரும். அந்த அதோக்ஷஜனான பகவானோட அன்பு உனக்கு வந்துடும். சரி, அந்த பகவானோட அன்பு எனக்கு வந்ததுனால என்ன, வரலைன்னா என்னென்ன, அந்த அன்பை அடையிறதுக்கு தான்ப்பா, அருளை அடையிறதுக்கு தான்ப்பா எல்லாரும் இத்தனை தலைகள் நிற்கிறான். இவ்வளவு கர்மானுஷ்டானங்களை பண்ணுறது, யாகங்களை பண்ணுறது, பஜனை பண்ணுறது, பக்தி பண்ணுறது, சர்வமும் எத்தனையும் எதுக்குன்னர், அந்த ஈஸ்வரனோட பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் கரிஷ்யே அனுகிரக சித்தியர்த்தம், இந்த அருளை பெறத்துக்கு அவரோட பிரியத்தை அடையிறதுக்கு தான் பண்ணுறோம். அதை அடையிறதுக்கு நீ இப்படிலாம் ஒன்றும் பண்ணிக்க வேண்டாம், சுலபமாக சிம்பிளாக எல்லாத்தையும் அன்பாரு, எல்லா ஜீவராசியும் அன்பாரு, தானே பகவானோட அன்பு உனக்கு வந்துடும். அந்த அன்பு வந்துடுத்துனா அப்புறம் நீ அடைய வேண்டியது எல்லாம் தானே உன்னை வந்து அடையும், நீ தேடிண்டே போக வேண்டாம். இதான் பிரகலாதன் உபதேசம் பாகவதத்தில். அதை போல தான் இங்கேயும் பெரியவா சொல்கிறா. நீ ஈஸியாக சொல்லிட்ட, என்னால் காலை உதற முடியலையே, அது காலை பிடிச்சுருக்கு அப்படின்னு. பகவானும் ராமர் அதே தானே வார்த்தையை தானே சொல்கிறார். ராமாயணத்தில் சரணாகதியில் அதுதானே விசேஷமாக சொல்கிறான். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதை. ஒரு தரம் தினம் கேட்டுருக்க வேண்டாம், ஒரே ஒரு தரம் நீ தான் கதின்னு என்கிட்ட விழுந்துட்டான்னா அவனை காப்பாற்றுறதே, ஆயுசு முழுக்கம் காப்புறதே என்னோட லட்சியம் அப்படின்னு ராமர் சொல்கிறாரு. அதை போல தான் இது. எதுனால அன்பு 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 அன்புனால தான். அதைத்தான் பெரியவா சொல்கிறா. இது எத்தனையும் எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த எளிமை எளிமை அப்படின்னு. இவர் மாட்டுக்கொட்டாயாக இருக்கட்டும், இனிமே அதுவாக இருக்கட்டும், மூட்டைப்பூச்சி இருக்கிற இடமா இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் இவருக்குன்னு அந்த இடத்த ஒரு ஸ்பெஷலாக ஏதானும் பண்ணிக்கிறது, ஒரு வசதி பண்ணிக்கிறது அப்படின்னு இல்லாத அந்த இடம் ஒட்டின்னு அப்படியே இருந்தார். அந்த சத்தாரால் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா வரப்போகிற அப்படின்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் ஆஃபீஸ்லேருந்து வந்து இந்த இடத்துக்குள்ளே பெரியவாளோட உட்காந்து பேசி ஈசி பண்ணுறதுக்கு டைம் போகிற இடம் இல்லை, சரியா இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணால், வெளியில் ஒரு தோட்டம், இந்த கொல்லை பக்கம் அப்படியுமே பெரிய பழக்கடை தோட்டம், அந்த இடம் ஓப்பனாக இருக்குது, அங்கே வேணால் ஒரு கொட்டாய் போட்டு டெம்பரவரியாக அவர் அரேஞ்ச் பண்ணி பெரியவாளை அங்கே அழிச்சுன்னு போய் பிரசிடென்ட் மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கா. கூட இருந்த வாழ்க்கெல்லாம் சொன்னால் அவளும் பார்த்தா இந்த இடத்த விட அந்த விட சித்த பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு அங்கே ஏற்பாடு பண்ணியாச்சு. பிரசிடெண்ட்டு வராருன்னு தெரிஞ்சோடனே சொன்னால் கூட இருக்கிறவா பெரியவா அங்கே வந்து உட்காந்துக்கணுன்னு. எதுக்கு அங்கே வந்து உட்காரணுன்னா, இப்போ தான் ஒன்றும் தெரியாத கேட்குறார். இல்லை அவர் வரப்போகிறாரோ இல்லையோ, இந்த இடம் வசதி போகிறல, அதனால் அங்கே வந்து உட்காந்து பேசினா அவருக்கும் வசதியாக இருக்கும் அப்படின்னு. பெரிய உடனே சொல்கிறா, அவருக்கு தெரியுமோ இல்லையோ நான் இங்கே தான் இருக்கேன்னு,
என்னை வந்தால் இங்கே தான் பார்க்கணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சுன்னு தானே வரார் அப்படின்னார். அப்போ அவரே தெரிஞ்சுன்னு இந்த இடம் பரவாயில்லன்னு வரத்தை நீங்களாம் எந்திரிக்கு வேறு இடம் மாற்றணும்னு அவர்னா சொல்லிக்கணும். என்னையே அது இந்த இடத்துல வந்து என்னால் பார்க்க முடியாது, அப்புறம் அவர் பெரிய அரண்மனைக்கு வரத்தை நான் பார்த்துக்கிறேன்னு அவர்னா சொல்லணும். அவரே பரவாயில்லன்னு வரத்தை உங்களுக்கு என்ன அதை பற்றி கஷ்டம்? இல்லை புரோட்டோக்கால் இருக்குது, பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, அதனால் சொன்னேன். மாட்டேன்னுட்டா, வரமாட்டேன்ட்டா. அவருக்கு நன்னா தெரியும் நான் இங்கே தான் இருக்கேன்னு. அதனால் இங்கே வந்து பார்த்தா பார்க்கட்டும், இல்லை சௌரியம் இல்லைன்னா பார்க்க வேண்டாம், அவ்வளோதானே வழிய. இதுக்காக அவர் பார்க்கணுங்கிறதுக்காக இனிமேல் நீங்கள் புதுசாக போட்ட மேடையில் ஏறி உட்காண்டு அவசியம் இல்லை, மாட்டேன். இது பிடிவாதம் இல்லை, வேணும்னு தான். காரணம் என்ன அப்படின்னார். அவர் தான் ராஷ்டிரபதியில் உட்காந்து எப்போ பாரு ஏசியில் உட்காந்து சௌக்கியமாக இருந்துட்டுருக்காரு. இதுவும் எப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இவ ஒரு நதிக்கரையில் இருந்தால் ஒரு டென்ட் மாதிரி போட்டிருக்கு, அதில் இன்னைக்கு அந்த ஊர் பஞ்சாயத்து யூனியன் தலைவர் அவர் ரொம்ப பெரியவாழ்கிட்ட பக்தர் வந்தார். ராத்திரி வேற தரிசனத்துக்கு ரொம்ப நேரம் அவர்கிட்ட பேசியிருந்தா லேட் ஆகிடுது. பெரியவா சொன்னால் வீட்டுக்கு போகணுமா இல்லை இங்கேயே ராத்திரி படுத்துன்னு விட்டு போகிறியான்னா. அவர் பார்த்தார் பெரியவாள்கிட்ட இப்படிலாம் சான்ஸ் கிடைக்குமா, அதனால் எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, நான் பெரியவா அலோவ் பண்ணால் சந்தோஷமாக பெரியவாளோட இங்கே ராத்திரி தங்கிட்டு போகிறேன்னு. அப்படியே படுத்துக்கோ அப்படின்னா. அவர் படுத்துக்கோன்னா எங்கே வெறும் நதிக்கரையாக இருக்குது, இப்படி இருக்குது, எப்படி படுத்துக்கிறது தெரில. துண்டை விரிச்சுன்னு இவர் படுத்துட்டாப்புல அவரும் படுத்துக்க வேண்டியதான். படுத்துட்டாச்சு. பொழுது விடிஞ்சுது. எப்போ விடிய போகிறதுன்றது அந்த ஆளுக்கு. போனால் இவா ஃப்ரெஷ்ஷாக பார்த்தா, பார்த்துட்டு கார்த்தால கேட்குறா, ராத்திரி நல்லா தூங்கினியான்னா. அவர் அப்பாடி இங்கே தூங்கவா முடியும் அப்படின்னார். ஏன்னார், கீழே பார்த்தா என்னெல்லாமோ ஊறுறாப்பில் இருக்குது, மேலே பார்த்தா என்னெல்லாமோ கடிக்கிறாப்பில் இருக்குது. இனிமேல் இப்படி ஒரு ஜீவராசி அப்படி ஒரு ஜீவராசின்னு இல்லை, ஏதோ கொசு கிசுன்னு கேள்விப்பட்டிருக்கோம், எறும்பு கொசுன்னு, இது என்னெல்லாமோ ஜீவராசிகள்லாம் இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சது தெரியாது. இப்படி திரும்பினா என்னமோ கடிக்கிறது, அப்படி திரும்பினா என்னமோ மேலே கடிக்கிறது. இப்படி அதனால் ராம் முழுக்கில் அவருக்கு தூக்கம் இல்லை. தூங்க முடியல அப்படின்னு. அதுக்காக தான் படுத்துக்க சொன்னேன்னு. அடராமா, இதுக்காக ஒருத்தர் படுத்துக்க சொல்வா? அப்போ சொல்கிறா, ஏன் உன்னை படுத்துக்க சொன்னேன்னா, நீ தானே பஞ்சாயத்து தலைவர் அப்படின்னா உன் கிராமத்தில் எவ்வளவு சிரமம் இருக்குதுன்னு உனக்கு தெரியணும். இப்படி பிளாட்ஃபார்மில் படுத்துனுக்கிற ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கா, அவளுக்கு தினம் ராத்திரி இப்படி தானே இருந்திருக்கும். நீ தலைவராகிட்டு ஜம்முன்னு வீட்டில் ஏசியை போட்டுன்னு சௌக்கியமாக படுத்துட்டுருக்க. ஆனால் ஒவ்வொரு ஜனங்களும் பிரஜைகளும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது உனக்கு தெரிய வேண்டாமோ? இந்த நமக்கு அடுத்த வாழ்கிட்ட எப்போ இரக்கம் வரும், அடுத்த வாழ்க்கு ஒரு உதவி பண்ணணும்னு நமக்கு ஒரு மனசில் தோணும்னா அந்த சிரமத்தை நாம் பட்டாதான் தெரியும். அது படாத வரைக்கும் நம்மளால் அதை ரியலைஸே பண்ண முடியாது. சும்மா வேணால் சொல்லலாம், அடுத்த ஒரே மண்டையை புழக்கிறது தலைவர் அப்படி தான் சார் இருக்கும், ஒரு அமிர்தாஞ்சன் எடுத்து தடவுங்கோ தானே சரியா போய்ட்டு நம்ம பாட்டுக்கு போயின்னு இருப்போம். ஆனால் அதே தலைவலி நமக்கு வந்ததுன்னா அடுத்தாப்பில் யாரானு சொன்னால் கோவம் தான் வரும். சொல்லுவாள் இல்லையோ, தனக்கு வந்தால் தெரியும் தலைவலியும் திருகுவலியும் அப்படின்னு. அது மாதிரி எல்லாம் பகவான் நம்மளை நடுப்புற கஷ்டப்படுறதுக்கு காரணம் வேறு எதுக்காகவும் இல்லை. அவருக்கு நமக்கு என்ன தானே சொத்து தகராறா சண்டையா என்ன அவருக்கு? ஏன் நம்மளை கஷ்டப்படுத்தணும்? வேறு ஒன்றும் இல்லை. அது மூலியமாவானு நமக்கு ஒரு ஈவிரக்கம் வருதா, அடுத்தவாளோட கஷ்டத்துக்கு நம்ம ஏதானும் பரிகாரம் தேடணும் அப்படின்னு அடுத்தவா கஷ்டத்தை துடைக்கிறதுக்கு நம்மளால் ஒரு பண்ண முடியுமான்னு நம்மள்கிட்ட ஒரு பிரேம வருதா, அன்பு வருதான்னு வரவழிக்கிறதுக்கு தான் பகவான் நமக்கும் அப்பப்போ ஒரு கஷ்டத்தை கொடுக்குறார்.